தற்போது உயிரிழந்த மாணவர்களின் உடல்கள் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் சூழலில் இது தொடர்பாக விவரங்களை தருகிறார் செய்தியாளர் இளவமுதன். விவரங்கள். உயிரிழந்த சாருமதி மற்றும் நிமிலேஷின் உடலுக்கு அமைச்சர் கணேசன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்களும் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இவர்களது உடல் தற்பொழுது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அங்கிருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அவர்களது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். இதே போல ஜிப்மரில் இறந்துள்ள அந்த மாணவரின் உடலையும் இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்ட மருத்துவமனை, உயர் சிகிச்சை பெறும் மருத்துவமனை முழுவதும் பொதுமக்களும் மற்றும் ஏராளமானவர்களும் கூடியிருக்கிறார்கள். மிகுந்த சோகத்துடன் இந்த காட்சியை பொதுமக்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற விபத்து பெரிய அளவிலான விபத்தாக காணப்படுகிறது. இந்த விபத்து ரயில் விபத்து என்பது முக்கியமாக தடுக்கக்கூடிய விஷயம் தான். ஏனென்றால் முன்னேடியே சமிக்கைகள் தெரிய வரும். ஆனால் இதனால் இந்த விவகாரத்தில் எப்படி தெரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அது தொடர்பான விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்றுதான் இருக்கிறது. உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தார் என்ன தெரிவிக்கின்றனர் இளவமுதன்? குடும்பத்தாரை பொறுத்தவரை இவர் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குது. ஏனென்றால் குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டும் என்றால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த சாருமதி மற்றும் செழியின் குடும்பத்தார் சொல்லும் பொழுது, எங்கள் வீட்டிலிருந்து வாரிசுகளே முழுமையாக இறந்து விட்டோம். அரசாங்கம் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ரயில்வே கிராசிங்கில் ஏகப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்படி ஒரு விபத்து நடந்திருப்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் எந்த ஒரு குழந்தையும் இது போன்ற விபத்தில் இறக்காமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது கடலூர் மருத்துவமனையில் யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள்? இது தொடர்பான விசாரணை என்பது எந்த அளவில் இருக்கிறது இளவமுதன்? ரயில்வே துறை ஒருபுறம் விசாரணை நடத்தினாலும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. காவல்துறை தரப்புல விசாரணை நடைபெற்று வருகிறது. இது இந்த தவறு நம்ம ஓட்டுநரை சந்தித்தோம். அதாவது பள்ளி ஓட்டுநரை, வேன் ஓட்டுநரை கேட்டபொழுது அவர் கழுத்தில் அடிபட்டு எக்ஸ்ரே எடுத்து கட்டு போட்டிருக்கு. அந்த நிலையில் அவர் பேசும்பொழுது, இது என்னுடைய எந்த தவறும் கிடையாது, கேட்டு திறந்திருந்தது, அதன் அடிப்படையில் தான் நான் வந்தேன். ஆனால் விபத்து நடந்த பிறகும் அந்த கேட் கீப்பர் ஒரே இடத்தில் தான் அமர்ந்திருந்தார். அவரிடம் எந்த ஒரு பதட்டமும் இல்லை என்று கூறுகிறார். அதே போல கேட் இல்லாத பொழுது ரயில் வரும் பொழுது அங்கிருந்து ஒரு ஆரன் சத்தம் வரும், அதுவும் எங்களுக்கு வரவில்லை. எந்த சத்தம் கேட்காத காரணத்தினால் தான் நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இதே பாதையில் நான் வாகனம் ஓட்டி சென்று கொண்டிருக்கிறேன். அப்படின்னும் போது இது போன்ற விபத்து என்னுடைய தவறு எதுவுமே இல்லை என்று அந்த ஓட்டுநர் சங்கர் ஓட்டுநர் நம்மிடம் தெரிவித்திருந்தார். இதே போல அங்கு ஒரு காப்பாற்ற ஒருவர் மின்சாரம் தாக்கி இருந்தார். அவரிடம் கேட்ட பொழுதும் இந்த விபத்து நடந்த போது ரயில்வே துறையிலிருந்து பெருமளவில் அந்த கேட் கீப்பரிடம் இருந்து எந்த ஒரு பெரிய பயமோ எதுவும் காணப்படவில்லை அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே போல காவல்துறை தரப்பிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாக விசாரணை போல ரயில்வே துறை விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.